9th லெசன். சரிங்களா? இதுல தான் நான் சொன்ன டாபிக்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பொது நிதி. சரிங்களா? பொது நிதி. ஸோ பொது நிதி அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா அரசோட நிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அரசோட வருவாய், அரசோட செலவு. சரிங்களா? இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம், பொது நிதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அரசின் வருவாய் மற்றும் அரசோட செலவு. சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பொது நிதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ ஆடம் ஸ்மித் பொது நிதியை பத்தி என்ன சொல்றாருன்னா, அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கையையும் ஆராய்வதே பொது நிதி இயல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஸோ இது யார் சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். சரிங்களா? பொது நிதியியல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பொது நிதிங்கிறது ஒரு 5 கூறுகள் இருக்கு. சரிங்களா? அதாவது என்னன்னா பொது வருவாய், இரண்டாவது பொது செலவு, மூணாவது பொது கடன், நான்காவது நிதி நிர்வாகம். ஸோ இந்த நிதி நிர்வாகத்துக்குள்ளதான் நம்ம என்ன பார்ப்போம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அந்த பகிர்வை பத்தி பார்ப்போம். ஸோ நிதியை வந்து எப்படி நிர்வாகம் செய்யறது அரசுகள் வந்து அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது நிதி கொள்கை. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான இந்த நிதி பொது நிதியோட 5 முக்கியமான எல்லைகள் அல்லது பொருள்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? கூறுகள்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது பொது வருவாய்னா என்ன, பொது செலவுனா என்ன, பொது கடன்னா என்ன, நிதி நிர்வாகம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஒவ்வொன்றை பத்தி. ஸோ அடுத்தது ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா பொது வருவாய். ஸோ பொது வருவாய். சரிங்களா? பொது வருவாய்னா என்ன, மக்கள்கிட்ட இருந்து வர வருவாய் தான் பொது வருவாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அதாவது நம்ம முதலே பார்த்தோம், வரி கட்டுறோம்ல, அது அதாவது வரி இல்லாத வருவாய். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது வருவாய் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வருமானத்தை சொல்றோம். சரிங்களா? அரசாங்கம் வந்து இதெல்லாம் சொல்றோம். சரிங்களா? அதுதான் வருவாய். ஸோ இது வருவாய் பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வரி வருவாய் அல்லது வரி இல்லா வருவாய் அப்படின்னு சொல்லி 2 வகையா பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துட்டோம். சரிங்களா? இது வந்து பொது வருவாயில வரும். அடுத்தது சரி, எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது பொது செலவு. பொது செலவு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அரசோட செலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது செலவு தான். சரிங்களா? அரசின் செலவுகள் வந்து பொது செலவு வரும். சரிங்களா? அரசு எப்படி நமக்கு நலத்திட்டங்கள் செய்றாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சாலை, இந்த மாதிரி
சின்ன சின்ன எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா பொது செலவுல. அரசாங்கம் செய்யக்கூடிய அனைத்து செலவுகளும் பொது செலவுல வந்துரும். சரிங்களா? ஸோ சிம்பிளா அரசின் செலவு அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பொது கடன். பொது கடன்னா நம்ம மக்களுக்காக அல்லது நலத்திட்டங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா அரசு வந்து கடன் வாங்குவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பொது கடன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ பொது கடனை பொறுத்த வரைக்கும் 2 இருக்கு. சரிங்களா? உள்நாட்டு கடன், 2வது வெளிநாடு. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? வெளிநாடுனா உலக வங்கி அல்லது வெளிநாடுகள்ல இருந்தும் நம்ம என்ன பண்றோம்? கடனை வந்து வாங்குறோம். சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு இந்த பொது கடன்ல வரும். சரிங்களா? ஸோ இந்த பொது கடனை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறது மட்டும் இல்ல, செலுத்துறதும் பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? கடன் வாங்குறது, அதை எப்படி நம்ம வந்து இந்த பொது கடனோட சுமையை வந்து எப்படி வந்து செலுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு பட்ஜெட்டும் அறிவிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளவு கோடி வந்து கடன் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்ல வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வரவு செலவு திட்டம் அல்லது பட்ஜெட் தாக்கல் செய்யறது பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதங்கள்ல வந்து நடக்கும். சரிங்களா? அந்த டைம்ல நீங்க வந்து நியூஸ் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அதாவது நிதியமைச்சர் வந்து அறிவிப்பாங்க. இவ்வளவு கோடி வந்து கடன் இருக்கு. அப்போ ஒவ்வொரு குடிமகன் மீதியும் இவ்வளவு கடன், அதாவது டிவைட் பண்ணி எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அதை டிவைட் பண்ணி இவ்வளவு வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை திரும்பி செலுத்துறது நம்மளோட கடமை தான். ஸோ அப்ப அதை எப்படி திருப்பி செலுத்துவோம் நம்ம? வரி கட்டுறது மூலியமாக அந்த மாதிரி விஷயமா நம்ம அந்த கட்டுற பணம் வந்து மறுபடியும் அந்த கடனை வந்து அரசாங்கம் வந்து யார்கிட்ட வாங்குனாங்களோ அல்லது உள்நாட்டு கடனோ அல்லது வெளிநாட்டு கடனோ வாங்குனவங்ககிட்ட திருப்பி கட்டுறது. சரிங்களா? அது எல்லாமே பொது கடன்ல வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நிதி நிர்வாகம். ஸோ நிதி நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் சரிங்களா? அதான் நிதி நிர்வாகம் சொல்றோம். ஸோ நம்மகிட்ட இருக்க நிதிய என்னென்ன திட்டங்களுக்கு எது வேணும் சரிங்களா? உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? அப்புறம் அரசு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய செலவுக்கு சரிங்களா? தன்னுடைய நிர்வாகத்த பார்க்கறதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு தொழிற்சாலை அல்லது புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு ரோடு போடுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்றாங்க? பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு எவ்வளோ குடுக்குறாங்க? சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. அரசோட பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. அத வந்து மேம்படுத்துவதற்கு என்ன பண்றாங்க? அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு நிதி நிர்வாகத்துல வரும். சரிங்களா? அது சிம்பிளா நம்ம என்ன சொல்லுவோம்னா, வரவு செலவு திட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? நிதி நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா, வரவு செலவு திட்டம். சரிங்களா? ஸோ வரவு செலவு திட்டம் அல்லது பட்ஜெட்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இதோட பொருள் என்னன்னா, ஓராண்டிற்கான அரசின் பேரளவு நிதி திட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓராண்டிற்கான அரசின் பேரளவு நிதி திட்டம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிதி கொள்கை. ஸோ நிதி கொள்கை அப்படின்னு என்ன வரும்னா, உங்களுக்கு நம்ம அரசு பார்த்தீங்கன்னா, நெறைய வகையான கொள்கை வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுல நிதி கொள்கை ஒரு கொள்கை தான். ஸோ எப்படி வந்து நம்மளுடைய செலவுகள கம்மி பண்றது? எப்படி நம்மளுடைய கடன வந்து கம்மி பண்றது? எப்படி வரி வந்து அது விதிப்ப வந்து வச்சுக்கலாம்? எந்த மாரி வரியெல்லாம் தேவை? இப்ப ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? வாட் அப்படிங்கிறது வேல்யூ ஆடட் டாக்ஸா இருந்துச்சு. அத வந்து மாத்திட்டு இந்தியா ஃபுல்லா ஒரே மாதிரியான என்ன பண்ணும் வரி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? வரி வந்து ஒரே மாரி கொண்டு வராங்க. ஸோ ஜிஎஸ்டி கொண்டு வராங்க. அதே மாரி மானியம் குடுக்குறாங்க. சரிங்களா? மானியம்னா என்ன சொல்றது? இப்போ ஒண்ணும் இல்ல. அ விவசாயத்திற்கு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து மானியங்கள்லாம் குடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெள்ளம் இந்த மாரி பேரிடர்ன்னு பொழுது என்ன பண்றாங்க? அரசு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மானியங்கள் அந்த அந்த மாநிலத்துக்கும், அந்த பகுதிகளுக்கும் என்ன பண்றாங்க? சில விஷயங்களுக்கு மானியங்கள்லாம் குடுக்குறாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த கட்டணம் இல்ல. இந்த மாரிலாம் சொல்லி நமக்கு என்ன பண்றாங்க? மானியங்கள் குடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் சொல்றது தான் நிதிக் கொள்கை.
எப்படி வரி, மானியம், பொதுக்கடன், பொது செலவு இது எல்லாத்தையும் வந்து நிர்வகிக்கிறது சரிங்களா? அதெல்லாம் தான் நிதி கொள்கையில வரும் சரிங்களா? ஸோ வரிகள், மானியம், பொதுக்கடன், அதுக்கப்புறம் பொது செலவு. இது எல்லாத்தையும் எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிறத பத்தி சொல்றதான் நமக்கு நிதி கொள்கையில வரும் சரிங்களா? ஓகே. அடுத்தது தற்கால அரசின் பணிகள். ஸோ முதல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு அப்படிங்கிறது, அதாவது அரசர்கள் ஆண்ட காலத்துல அரசு அப்படிங்கிறது என்ன சொல்றது, ஒரு காவல் அரசாக இருந்துச்சு. காவல்னா மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றது, வெளிநாட்டு தாக்குதல்ல இருந்தோ அல்லது படையெடுப்புல இருந்தோ, வெளிநாட்டு படையெடுப்புல இருந்தோ அல்லது வெளி அரசர்களோட படையெடுப்புல இருந்தோ நாட்டை வந்து பாதுகாப்பது என்னது முக்கியமான பணியா வந்து அரசர்கள் காலத்துல இருந்துச்சு சரிங்களா? ஆனா இப்ப இருக்க அரசாங்கங்களை என்ன பண்றாங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து வர படையெடுப்பை தடுக்கிறது மட்டும் இல்லாம மக்கள் நலனின் முக்கியமா வந்து அக்கறை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க. அதுதான் வந்து தற்கால அரசின் பணிகள்னு சொல்றாங்க சரிங்களா? அப்ப காவல் அரசாக மட்டுமில்லாமல் நலம் பேணும் அரசாக உள்ளது. என்னது? தற்கால அரசு சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுக்காக நம்ம நிறைய செய்கிறோம். ஸோ இந்த காவலுக்காகவும் மக்கள் நலம் பேணுவதற்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் செய்கிறோம் சரிங்களா? என்ன பண்ணுறோம், ராணுவம் வந்து காவலுக்கு வச்சிருக்கோம் சரிங்களா? அதுக்கப்புறம் சமூக நீதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா? மொத்தம் 8 விஷயம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பேட்டர்ல தேவையில்லை சரிங்களா? சமூக நீதி இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் என்னன்னு புக் இருந்தால் பாருங்க, இல்லைன்னா அதில் விட்டுறலாம் சரிங்களா? தற்கால அரசின் பணிகள் என்னன்னா காவல் அரசாக மட்டுமல்லாமல் நலம் பேணும் அரசாகவும் இருக்கு அப்படிங்கிறதா முக்கியம் சரிங்களா? அடுத்தது பொது செலவை பத்தி பார்க்கலாம், கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். பொது செலவுனா ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம், மக்களுக்கு நல்லது செய்வதற்காக என்ன பண்றாங்க அரசாங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டிலயோ அல்லது வெளிநாட்டிலயும் வந்து சரி மக்களுக்கு பாத்தீங்கன்னா செலவு செய்யறதா வந்து பொது செலவுன்னு சொல்றோம் சரிங்களா? அரசாங்கம் செய்யும் செலவுகள் வந்து பொது செலவுன்னு சொல்றோம் சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா அரசாங்கங்கள்னா 3 வகையான அரசாங்கங்கள் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரிங்களா? ஒண்ணு மத்திய அரசாங்கம் சரிங்களா, அது வந்து இந்தியா முழுமைக்குமே இருக்கிறது. அடுத்தது மாநில அரசாங்கம், அந்தந்த மாநில மக்களுக்கு. அதுக்கப்புறம் உள்ளாட்சி அரசாங்கம் சரிங்களா, நம்மளுடைய பஞ்சாயத்து அமைப்புகள். ஸோ இந்த மாதிரி 3 வகையான அரசாங்கங்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த செலவு வந்து செய்யறாங்க சரிங்களா? ஸோ அது 3மே பொது செலவுல தான் வரும் சரிங்களா? ஸோ பொது செலவை பொறுத்த வரைக்கும் 2 வகையா வந்து பிரிக்கிறாங்க சரிங்களா? பொது செலவு பொறுத்த வரைக்கும் 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு நன்மை அடிப்படையில், இன்னொன்னு பணி அடிப்படையில் சரிங்களா? ஸோ இப்ப நன்மை அடிப்படையில்னா என்னன்னா சமூகத்திற்கு சரிங்களா, எல்லா சமூகத்துக்கும் வந்து இந்த நன்மை அடிப்படையில ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நன்மை அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்திற்குமே பலன் அளிக்கிற மாதிரி செலவு சரிங்களா? அனைத்து சரிங்களா, அனைத்து சமூகத்துக்குமே என்னது பலன் இருக்கும்.
ஸோ என்ன சொல்லலாம், அனைத்து சமூகத்துக்குமே பலனான திட்டங்கள்லாம் என்ன செய்றாங்க, செலவு என்ன கவர்மெண்ட் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராணுவம், அப்புறம் கல்வி, பொது சுகாதாரம், போக்குவரத்து. ஸோ இதெல்லாம் எல்லா சமூகத்திற்கும் இவங்களுக்கு தான் அப்படின்னு இல்லாம, ஆண்களுக்கு இல்லாம, பெண்களுக்கு இல்லாம எல்லாத்துக்குமே பொதுவா நாட்டை பாதுகாப்பதற்கு ராணுவம், கல்வி, பொது சுகாதாரம் சரிங்களா? அப்புறம் போக்குவரத்து இதெல்லாம் வந்து அனைத்து சமூகத்திற்குமான நன்மை அடிப்படையிலான பொதுச் செலவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ராணுவம், கல்வி, பொது சுகாதாரம், போக்குவரத்து. 2வது சில மக்களுக்கான சிறப்பு நன்மை. சில சமூகத்திற்கு சிறப்பு நன்மை மற்றும் முழு சமூகத்திற்கும் பொது நன்மை. இது என்ன சொல்றாங்கன்னா, நீதி நிர்வாகம். ஸோ நம்மளோட கோர்ட் இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? கோர்ட் அப்படிங்கிறது சில மக்களுக்கு, அதாவது நீதி கேட்கிற மக்களுக்கோ அல்லது தண்டனை பெறக்கூடிய அந்த அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்களுக்கான சிறப்பு நன்மையா சொல்லலாம். அதாவது குற்றம் செஞ்சவங்க அதாவது தன்னுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நிவாரணம் வழங்குறது பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, சில மக்களுக்கு சிறப்பு நன்மை. முழு சமூகத்துக்குமே என்னது, அதனால நமக்கு நன்மை இருக்கு. சரிங்களா? எல்லா சமூகமே இதனால பலன் அடையறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம், செலவு செய்றோம். கோர்ட்டுக்கும் நம்ம வந்து இந்த செலவு வந்து பொதுச் செலவு தான் சொல்றோம். சரிங்களா? அடுத்தது 3வது குறிப்பிட்ட பிரிவினருக்கு நேரடி நன்மை. சமுதாயத்திற்கு மறைமுக நன்மை. அந்த மாரி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சமூக பாதுகாப்பு திட்டங்கள், அப்புறம் ஓய்வூதியம், சரிங்களா? அப்புறம் வேலை இன்மைக்காக நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மென்ட்க்குலாம் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து அந்த மந்த்லி ஸ்டைஃபண்ட் மாரிலாம் தராங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிவினருக்கு நேரடியா நன்மை தரும். சமுதாயத்திற்கு மறைமுக நன்மை. அடுத்தது 4வது சில நபர்களுக்கு சிறப்பு நன்மை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் தொடங்குவதற்கு மானியம் அதெல்லாம் குடுக்குறாங்கல்ல. அதெல்லாம். அதெல்லாம் சிறப்பு சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நன்மை அடிப்படையிலான பொது செலவுகள். அடுத்தது பணி அடிப்படையிலான பொது செலவுகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இத எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் பேஜ் போலாம். எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா?
பணி அடிப்படையில் பணி அடிப்படையிலான பொது செலவு. பாத்தீங்கன்னா பணி அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து யார் வகைப்படுத்தினா பணி அடிப்படையிலான பொது செலவு அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியவர் பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். சரிங்களா? எப்படி இதெல்லாம் கீழே எப்படி வகைப்படுத்தியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பாதுகாத்தல் பணி. பாத்தீங்கன்னா அதாவது பாதுகாத்தல்னா குடிமக்களை பாத்தீங்கன்னா அந்நிய ஆக்கிரமிப்புல, அதாவது அந்நிய படையெடுப்புல இருந்து பாதுகாத்துக்கிறது. அதே மாதிரி உள்நாட்டு சீரழிவு, உள்நாட்டு கலவரங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதுகாக்கிறது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம், பாதுகாப்புக்கு பாத்தீங்கன்னா ராணுவம், காவல்துறை, நீதிமன்றங்கள் இதெல்லாம் வச்சுக்கிறோம். சரிங்களா? அதான் வந்து பாதுகாத்தல் பணியில வரும். சரிங்களா? அடுத்தது வணிக பணி. இது வந்து வேணா எழுதிக்கோங்க. என்னென்ன வரும்னா பாதுகாப்பு, காவல்துறை, அதுக்கப்புறம் நீதிமன்றம். வணிக பணிகள். வணிக பணிகள்ல நமக்கு என்ன செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம், வியாபார வளர்ச்சிக்காகவோ அல்லது வணிக வளர்ச்சிக்காகவோ நிறைய வந்து பண்றோம். சரிங்களா? இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு என்ன சொல்றது, தகவல் தொடர்புல இப்ப டெவலப் ஆயிருக்கு. அதெல்லாம் நம்மளுடைய பப்ளிக் செலவு தான். சரிங்களா? பொது செலவு செஞ்சுதான் அதை நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். சரிங்களா? அப்ப எதுக்காக அதை டெவலப் பண்றோம், நம்மளுடைய பொருளாதாரத்தையும் வியாபார வளர்ச்சியும் வந்து மேம்படுத்துறதுக்காக தான் டெவலப் பண்ணிருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வணிக பணி அடிப்படையிலான பொது செலவு. சரிங்களா? என்ன சொல்றாங்க, அதெல்லாம் போக்குவரத்து, தகவல் தொடர்பு மேம்பாடு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வணிக பணி அடிப்படையிலான பொது செலவு. அடுத்தது வளர்ச்சி. வளர்ச்சி பணி அடிப்படையிலான பொது செலவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கட்டமைப்பு. சரிங்களா? கட்டமைப்புனா நமக்கு முதலே சொல்லியிருக்கோம், சமூக கட்டமைப்பு, அதுக்கப்புறம் பொருளாதார கட்டமைப்புன்னு 2 இருக்கு. சரிங்களா? சமூக கட்டமைப்புனா கல்வி கொடுக்கறது, சுகாதாரம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் நலத்திட்ட உதவிகள்லாம் செய்யறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமூக கட்டமைப்புல வரும். பொது கட்டமைப்பு அப்படிங்கிறது சரி, பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரோடு போடுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போக்குவரத்து மேம்பாடு. சரிங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வளர்ச்சி பணிகள்ல சரி, வளர்ச்சி கட்டமைப்புல பொருளாதார கட்டமைப்புல வரும். சரிங்களா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கட்டமைப்பும் மற்றும் தொழில் மேம்பாட்டிற்கானது. சரிங்களா? மற்றும் தொழில் மேம்பாடு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணி அடிப்படையிலான பொது செலவு. யார் வகைப்படுத்தினா அப்படின்னா ஆடம் ஸ்மித் 3 வகையா வகைப்படுத்தியிருக்காரு. என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொது செலவுனா என்ன, பொது செலவோட அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நன்மை அடிப்படைகள் அப்படின்னு சொல்லி 2 வகை, நன்மை அடிப்படையில், பணி அடிப்படையில் 2 வகை பார்த்தோம். அதுல என்னென்னங்கிறது நம்ம பார்த்தோம். சரிங்களா? பொது செலவு அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? சரிங்களா? அடுத்தது பொது செலவு அதிகரிப்பதற்கான காரணம். பொது செலவு ஏன் அதிகரிக்குது? மக்களுக்கு இது பாத்தீங்கன்னா அரசாங்கம் செய்யற செலவு தான் பொது செலவுன்னு சொல்றோம். அது ஏன் அதிகரிக்குது? ஒண்ணு, மக்கள் தொகை வளர்ச்சி. மக்கள் தொகை வளர்ச்சி. உலக அளவுல முதல் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா வந்து வளர்ந்துருக்கு. அப்போ இங்க என்ன இருக்கு, மக்கள் பாத்தீங்கன்னா அதிக வறுமையில இருக்காங்க. அப்ப அதிக வறுமையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றோம், நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா நன்மை அடிப்படையில செய்ய வேண்டியது இருக்கு. சரிங்களா? அவங்களுக்கு சுகாதாரம் கொடுக்கறது, இல்ல உள்கட்டமைப்பு, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முறையான கல்வி கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றாங்க, பப்ளிக் செலவு, அதாவது பொது செலவு வந்து நம்ம அரசாங்கம் வந்து செய்யுது. சரிங்களா? அதெல்லாம் மக்கள் தொகை வளர்ச்சினால நம்ம என்னது அதிகரிக்குது, செலவெல்லாம் அதிகரிக்குது. உயர்ந்த மக்கள் தொகையினால உயர்ந்த பொது செலவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாதுகாப்பு செலவு.
ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க பொருளாதார அடிப்படையிலான செலவு செய்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசுக்கு வந்து ஒரு வகையில வந்து வருவாய் வந்து வரும். சரிங்களா? ஆனா பாதுகாப்பு செலவுல பெரிய வருவாய் வந்து இல்ல. சரிங்களா? அது வந்து அரசாங்கத்திற்கான செலவு தான். இப்ப காவல்துறை ஆகட்டும், அல்லது ராணுவங்கள் ஆகட்டும், நீதித்துறை ஆகட்டும், அதனால பெரிய வருவாய் வந்து அரசாங்கத்திற்கு கிடையாது. அது எல்லாமே ரொம்ப அதிகமான செலவு தான் இருக்கு. அப்ப மக்கள் தொகை அதிகரிக்கும்போது, பாதுகாப்பு செலவு நமக்கு என்னது? ஜாஸ்தியாகும். சரிங்களா? ஸோ அது வந்து அடுத்தது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பாதுகாப்பு செலவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டுமே அல்லது ஒவ்வொரு நிதி ஆண்டுலயுமே ஜாஸ்தியாயிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பொது செலவு அதிகரிப்பிற்கான காரணம் அரசு மானியம். ஸோ அரசு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயத்துக்கு மானியங்கள் வந்து வழங்குறாங்க. சரிங்களா? அதனால பொது செலவு ஜாஸ்தியாகுதுன்னு சொல்றோம். அடுத்தது கடன் சேவைகள். சரிங்களா? ஸோ கடன் சேவைகள்னா, நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம்ல. கடன வாங்குறது திருப்பி கட்டுறதுக்கு என்ன பண்றோம்? நம்ம செலவு செய்றோம். சரிங்களா? அதுதான் அதுவும் வந்து பொது செலவுல வரும். சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம நெறைய பார்த்திருப்போம். பட்ஜெட்ல அறிவிக்கும்போதே நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு நிதியாண்டிலுமே பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் அறிவிக்கும்போதும் பொது கடன் வந்து என்னைக்குமே குறைஞ்சதா சொல்லியிருக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அது ஜாஸ்தியாயிட்டே தான் போகும். ஸோ அப்ப அந்த கடன வந்து நம்ம திருப்பி செலுத்தணும்ல. அதுக்கு நம்ம செலவு செய்றோம். அது வந்து பொது செலவு அதிகரிப்பதற்கான ஒரு காரணத்துல சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வளர்ச்சி திட்டங்கள் செய்றதுனாலயும் நமக்கு என்னது? பொது கடன் அதிகரிக்குது. பொது செலவு அதிகரிக்குது. அடுத்தது நகரமயமாதல். அடுத்தது தொழில்மயமாதல். அதுக்கப்புறம் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான மானியங்கள் அதிகரிப்பு. மாநில மற்றும் மானியம் வந்து அதிகரிப்பு. சரிங்களா? இதனால பொது செலவு வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் வரும். சரிங்களா? அதனால ஜஸ்ட் நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியிற மாரி தான். அதனால நீங்க இத பத்தி ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாங்களா? ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, வரவு செலவு திட்டம்னு போட்டுக்கோங்க. பட்ஜெட்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்துல சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் அல்லது வரவு செலவு திட்டத்த பத்தி அரசியலமைப்போட விதி, சரத்து எது சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 112 சரிங்களா? அது திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டின். வரவு செலவு திட்டத்தை பத்தி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பின் சரத்து. ஸோ இந்திய அரசியலமைப்பிலும் அது இது வரும் உங்களுக்கு. பொருளாதாரத்திலயும் வரும். சரிங்களா? அதனால வரவு செலவு திட்டத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பின் சரத்து எதுனா 112. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பட்ஜெட்ன்னு சொல்றோம். அந்த பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, எதிலிருந்து வந்ததுன்னா, பொலட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு வார்த்தை இது. சரிங்களா? பிரெஞ்சு வார்த்தையில வந்து பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய தோள்பை. சிறிய தோள்பை அப்படிங்கிறது தான் இதோட பொருள். சரிங்களா? ஸோ வரவு செலவு திட்டத்தோட வரையறை என்ன சொல்றாங்கன்னா, எதிர்நோக்குகின்ற
நிதி ஆண்டிற்கான ஆண்டிற்குரிய அரசின் மதிப்பிடப்பட்ட வருமானம் மற்றும் செலவு ஆகியவற்றை காட்டும் வருடாந்திர நிதி அறிக்கை. வருடாந்திர நிதி அறிக்கை அதான் வந்து பட்ஜெட் அல்லது வரவு செலவு திட்டத்தோட வரையறை. சரிங்களா? அதில் ஒவ்வொருத்தவங்க ஒரு சொல்லியிருப்பாங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு திட்டம் பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுக்கும் பொதுவாக தான் இருக்கும். சரிங்களா? மாநிலத்தில் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் மாநில மக்களுக்கு பொதுவானதாகவும், மத்திய அரசு அறிவிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய மக்களுக்கு அல்லது இந்தியா ஃபுல்லாமே பொதுவானதாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 112ன்னு சொன்னால விதி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு மத்திய அரசோட வரவு செலவு திட்டம். சரிங்களா? இதே மாநில அரசோட சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வரவு செலவு திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அதோட சரத்து என்னன்னா 202. இது மாநில அரசு. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி தாக்கல் செய்யறாங்கன்னா 202. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வரவு செலவு திட்டத்தோட வகைகள். வரவு செலவு திட்டத்தின் வகைகள். ஃபர்ஸ்ட் வருவாய் வரவு செலவு திட்டம். சரிங்களா? வருவாய் வரவு செலவு திட்டம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வரவுகள், அதுக்கப்புறம் வருவாய் செலவினங்கள் இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? அதாவது வரி வருவாய், வரியற்ற வருவாய் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி வரவை மட்டும்தான் அது சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரெண்டாவது மூலதன பட்ஜெட். மூலதன பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூலதன செலவு. சரிங்களா? அதாவது நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? அல்லது நம்மகிட்ட இருக்க அந்த விஷயங்கள் வச்சு நம்ம என்ன பண்றோம்னா பட்ஜெட் வந்து தயாரிப்பாங்க. சரிங்களா? அது வந்து மூலதன பட்ஜெட் வரும். சரிங்களா? அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா மூலதனத்துக்கு நம்ம என்ன வருவோம், கடன், வெளியிருந்து கடன் வாங்குறோம் அல்லது முன்பணம் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூலதன பட்ஜெட்லாம் வரும். சரிங்களா? மூலதன செலவினம் மோஸ்ட்லி வந்து இதுல வந்து இருக்கும். சரிங்களா? அதாவது நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்க என்னென்னலாம் பட்ஜெட் போடுறீங்களோ அதெல்லாம் மூலதன பட்ஜெட்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது துணை வரவு செலவு திட்டம். துணை வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிடர் காலங்கள். சரிங்களா? சுனாமி, வெள்ளம், போர்க்காலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆல்ரெடி ஒதுக்கீடு பண்ண தொகை வந்து போதுமானதாக இருக்காது. ஸோ அந்த நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா துணை வரவு செலவு திட்டம் வந்து தாக்கல் செய்யப்படும். சரிங்களா? ஸோ அப்போ எதிர்பாராத சூழ்நிலைகளை சமாளிப்பதற்காக என்ன பண்றோம், அரசு வந்து இந்த துணை வரவு செலவு திட்டங்களை வந்து தாக்கல் செய்யும். சரிங்களா? அதுதான் வந்து துணை வரவு செலவு. எதுனா எதிர்பாராத செலவுனா போட்டுக்கோங்க. அடுத்தது நான்காவது நிதி வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம்.
நிதி வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம். ஸோ எப்பவுமே பட்ஜெட் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு வருஷத்தோட, அதாவது நிதியாண்டின் கடைசியில தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து சமர்ப்பிக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்ப அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எலெக்ஷன்ஸ் இப்போ ரீசெண்டா எலெக்ஷன் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எலெக்ஷன் வர டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்வாங்க. சரிங்களா? வரதுக்கு முன்னாடியோ அல்லது வந்ததுக்கு அப்புறமோ அல்லது ஒரு அரசு வந்து வந்ததுக்கு அப்புறமோ என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு இப்போ என்ன சொல்றது, இப்போ இப்போ என்ன சொல்லலாம், எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2004ல வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து ஆட்சியில வந்து இருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆட்சிக்கு வராங்க. ஸோ அவங்க வந்தோனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெயரளவுல சும்மா ஒரு வரவு செலவு திட்டத்த ஆல்ரெடி பிப்ரவரியிலேயே தாக்கல் செஞ்சிருப்பாங்க. யாரு? காங்கிரஸ் அரசாங்கம் வந்து தாக்கல் செஞ்சிருப்பாங்க. பட் ஆனா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்வாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கெடுப்பு நடத்தி பண்ணுவாங்க. சரிங்களா? பண்ணலாமா, வேண்டாமான்னு சொல்லி மத்திய, அதாவது நம்ம அங்க இருக்கிற உறுப்பினர்கள், நாடாளுமன்றத்தில இருக்கிற உறுப்பினர்கள் மூலியமா வாக்கெடுப்பு நடத்தி, அதுக்கப்புறம் தான் அந்த வரவு செலவு திட்டத்த வந்து தாக்கல் செய்வாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் அதுக்கு பேரு நிதி வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அத பத்தி சொல்லக்கூடிய சரத்து எது சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 116 சொல்லும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது டெம்பரவரியா ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்வாங்கன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பேரு நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் அந்த நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வாக்கெடுப்பு நடத்துவாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு பேரு நிதி வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. சொல்லுங்க. மறுபடியும் சொல்றதுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்திய அரசியலமைப்புல இந்த 116, அதாவது இந்த நிதி வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன சொல்றது, நம்ம தேர்தல்னால ஒரு அரசாங்கம் மாறுனாலோ அல்லது மாறாட்டியோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற பட்ஜெட்ட கன்டின்யூ பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து 2004ல வந்து பிப்ரவரில ஒரு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பட்ஜெட்ட தாக்கல் செஞ்சிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? மோகன், நீங்க தான டவுட் கேட்டது? ஜெகதீஷா? ஆ. இப்ப ஜெகதீஷ் என்னன்னா, நமக்கு பிப்ரவரில எப்பவுமே பட்ஜெட் தாக்கல் செய்வாங்களா? இப்ப இந்த இப்ப 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 இருக்க சிச்சுவேஷன் நம்ம எடுத்துப்போம். இப்ப வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து இருக்காங்க. பிப்ரவரில பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. சரிங்களா? சப்போஸ் எலக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபி இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. சரிங்களா? சப்போஸ் அரசாங்கம் மாறிருச்சு அப்படின்னு வச்சுப்போம். அப்படி அரசாங்கம் மாறிருச்சுன்னா, இப்போ பாரதிய ஜனதா இவங்க அறிவிச்ச நிதி வரவு செலவு திட்டத்த அவங்க கன்டின்யூ பண்ணுவாங்களா? அந்த அரசாங்கம் வந்து பண்ண மாட்டாங்க. சோ அந்த மாரி டைம்ல அவங்க வந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. இப்ப சப்போஸ் காங்கிரஸ் அரசாங்கம் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மே மாசம் எலக்ஷன் முடிஞ்சு அவங்க வந்து பதவியேற்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வரவு செலவு திட்டத்த வந்து தாக்கல் செய்வாங்க. அந்த வரவு செலவு திட்டம் தான் நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம்னு சொல்றோம். அது எப்படின்னா, பாராளுமன்றத்துல இருக்கிற உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கெடுப்பு மூலியமா பண்ணுவாங்க. அதனால தான் அதுக்கு பேரு நிதி வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம்னு சொல்றோம். அதுக்கு இன்னொரு பேரு நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம். சோ அதுக்கான ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 116. சரிங்களா? ஓகே. அடுத்தது, நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாங்க. அடுத்தது பூஜ்ஜிய வரவு செலவு திட்டம். ஜீரோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்திய அரசு பார்த்தீங்கன்னா, பூஜ்ஜிய வரவு செலவு திட்டம் எப்ப கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1987, 88. ஸோ ரொம்ப முக்கியமான ஆண்டு. எப்ப கொண்டு வந்தாங்க இந்திய அரசாங்கம் பூஜ்ஜிய வரவு செலவு திட்டத்தை வந்து எப்ப கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா?
ஸோ அதாவது என்னன்னா பூஜ்ய வரவு செலவு திட்டம்னா என்னன்னா ஒரு வரவு செலவு ஒரு பட்ஜெட் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பட்ஜெட்னா லாஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணோம் சரிங்களா? லாஸ்ட் இயர் எவ்வளோ செலவு பண்ணோம்? அது எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு? அதுக்கப்புறம் இந்த வருஷம் நம்ம அதுக்கு எவ்வளோ வந்து செலவு பண்ணணும்? அப்படிங்கிறதான் நம்ம வரவு செலவு திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா பூஜ்ய வரவு செலவு திட்டம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே ஃப்ரெஷ்ஷா எடுத்துப்பாங்க சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோங்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, இதை எடுத்துக்கவே மாட்டாங்க சரிங்களா? இதுல செய்யப்படுற ஒவ்வொரு செலவினமும் புதிதாகவே எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு வருஷமே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி எடுத்துப்பாங்க சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு செலவு பண்ணோம், அது நஷ்டமா லாபமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்காம டைரக்டா இந்த திட்டம் கண்டிப்பா தேவை, இது மக்களுக்கு ரொம்ப நன்மை பயக்கிற திட்டம். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒவ்வொரு ஆண்டுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா? ஸோ அதான் வந்து பூஜ்ய வரவு செலவு திட்டம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எது சொல்லலாம்னா நம்மளுடைய அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லலாம் சரிங்களா? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நமக்கு அதிக அதிக மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையின்மை வந்து போக்குவதற்கான திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே அதுக்கு நிதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா பண்ற மாதிரி ஒதுக்குவாங்க சரிங்களா? ஸோ அதான் வந்து பூஜ்ய வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி. அடுத்தது 6வது செயல்திறன் செயல்திறன் வரவு செலவு திட்டம். ஸோ செயல்திறன் அப்படிங்கிறது அது பேர்லயே நமக்கு புரியுது சரிங்களா? அதாவது எவ்வளவு வந்து அதனால நமக்கு நன்மை அடைஞ்சிருக்கும் சரிங்களா? அப்படிங்கிற அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பட்ஜெட் வந்து தயாரிப்போம் சரிங்களா? அதுதான் வந்து செயல்திறன் வரவு செலவு திட்டம் சொல்றாங்க. ஸோ முதலாக இந்த செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா சரிங்களா? ஸோ இந்த வரவு செலவு திட்டத்துல என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து சொல்லணும்பாங்க சரிங்களா? ஸோ இதெல்லாம் நாங்க போன வருஷம் இதெல்லாம் செஞ்சதுனால இவ்வளவு நன்மை அடைஞ்சது, இவ்வளவு கோடி நாங்க செலவு பண்ணதுனால இவ்வளவு நன்மை வந்து மக்களுக்கு கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாதனை திட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க சரிங்களா? நம்மளுடைய சாதனைகளை சொல்லி அடுத்த பட்ஜெட்டை வந்து பண்ணுவாங்க சரிங்களா? இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் நன்மை அடைஞ்சு மறுபடியும் நாங்க இதை செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா? அதான் வந்து செயல்திறன் வரவு செலவு திட்டம் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? அடுத்தது 7வது சமநிலை, அதாவது பாத்தீங்கன்னா சமநிலை வரவு செலவு திட்டம், சமன் நிலை அற்ற வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு சரிங்களா? அதாவது சமநிலை வரவு செலவு திட்டம்னா வரவும் செலவும் சமமா இருக்கும் சரிங்களா? ஒரு ஆண்டுல எதிர்பார்க்கிற வருவாயும் செலவும் வந்து சமமா இருந்தா அது சமநிலை வரவு செலவு திட்டம். ஸோ அந்த மாதிரி எந்த நாட்டிலுமே இருக்காது சரிங்களா? ஸோ அது வந்து சமநிலை வரவு செலவு திட்டம் சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா வரவும் செலவும் சரியா இருக்கும் சரிங்களா? வரவு ஈக்குவல் டு செலவு. ஸோ அது வந்து சமநிலை வரவு செலவு திட்டம் சொல்லுவாங்க சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமநிலையற்ற வரவு செலவு திட்டம். இதை பொறுத்த வரைக்கும் 2ஆ பிரிக்கிறாங்க சரிங்களா? இது வந்து உபரி வரவு செலவு திட்டம், இன்னொன்று வந்து பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் சொல்லிக்கிறோம் சரிங்களா? ஸோ அந்த பேர்லயே நமக்கு வந்துருச்சு. உபரி அப்படின்னாவே நமக்கு என்னது, வரவு வந்து அதிகமாகவும் செலவு வந்து கம்மியா இருக்கும், அது வந்து உபரி சரிங்களா? வரவு வந்து அதிகமாகவும் செலவு வந்து குறைவாகவும் இருந்தா அது வந்து உபரி வரவு செலவு திட்டம் சொல்லுவாங்க. பற்றாக்குறை வரவு செலவு திட்டத்தை குறிக்கும் வரவு வந்து கம்மியாகவும் நம்முடைய செலவு வந்து அதிகமாகவும் இருக்கும் சரிங்களா? அது வந்து நமக்கு பற்றாக்குறை வரவு செலவு திட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் தான் வச்சிருப்பாங்க சரிங்களா? ஸோ இதான் நமக்கு இந்த பட்ஜெட் பத்தி முக்கியமான விஷயங்கள் சரிங்களா?
அடுத்தது இதை எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஓகே. ஸோ வரவு செலவு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் தயாரிக்கிறாங்க, யார் தாக்கல் செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்கிறேன். வரவு செலவு திட்டம் தயாரித்தல். ஸோ வரவு செலவு திட்டம் பொறுத்த வரைக்கும் யார் தயாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைய அரசை பொறுத்த வரைக்கும் என்னது, நிதி அமைச்சகம் பண்ணுவாங்க. சரிங்களா? மாநில அரசை பொறுத்த வரைக்கும் மாநில நிதி துறை வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? இங்க வந்து மத்திய அரசு. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் நிதித்துறை வந்து சரிங்களா? ஸோ என்னென்னலாம் அந்த வரவு செலவு திட்டத்தின் போது என்னென்னலாம் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கவனத்துல எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரியல் பொருளாதார கொள்கை. சரிங்களா? கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அதாவது பேரியல்னா பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான கொள்கை வந்து வச்சுப்பாங்க. சரிங்களா? பேரியல் கொள்கை மற்றும் இலக்குகள். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டங்களுக்கு நிதி வந்து தேவை அப்படிங்கிற வந்து விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரவு செலவு திட்டத்தோட யுத்திகள். சரிங்களா? அந்த மாதிரி வரவு செலவு திட்டத்தோட யுத்திகள்னா நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருவாய் வந்து ஈட்டணும், எதெல்லாம் செலவு பண்ணும் அப்படிங்கிற அதெல்லாம் யுத்தி தான். சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? முக்கியமான திட்டங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாசன வசதிக்கு, அதுக்கப்புறம் மானியங்களுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வளர்ச்சி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரயில்வே, சாலை, பாசன வசதிகள் இதெல்லாம் வந்து வச்சுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துன்னா வரி மற்றும் வரியற்ற வருவாயோட மதிப்பீடுகள். சரிங்களா? இதை வந்து வச்சுப்பாங்க. ஸோ வரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதிப்பீடு. சரிங்களா? மதிப்பீடு வந்து வச்சுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வரவுக்கும் செலவுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். சரிங்களா? ஸோ ஒரு பட்ஜெட் தயாரிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற என்னென்ன எல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வரவு செலவு திட்டம் தாக்கல் அல்லது பட்ஜெட் தாக்கல். ஸோ தயாரிச்சாச்சு. அதை வந்து எப்படி யார் தாக்கல் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நிதி அமைச்சர். சரிங்களா? தற்போது நிதியமைச்சர் யாருங்க? நிதியமைச்சர் யாருங்க? நிர்மலா சீதாராமன் அவர்கள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறை முக்கியமான துறையெல்லாம் இருக்கு. சரிங்களா? பாதுகாப்புத்துறை, உள்துறை. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் அமைச்சரா இருக்காங்க, விளையாட்டுத்துறை. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணா ஒவ்வொரு துறைக்கும் அமைச்சர்கள் யார் யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ நிதியமைச்சர் வந்து பாராளுமன்றத்துல எங்க தாக்கல் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்களவை. சரிங்களா? மக்களவையில தான் தாக்கல் செய்வாங்க. சரிங்களா? ஸோ நம்ம அது பாராளுமன்றத்தை பத்தி
பாலிட்டியில் படிக்கும்போது பார்க்கலாம் சரிங்களா. எங்க தாக்கல் இது அங்கேயும் படிப்போம் சரிங்களா. ஓகே, அப்ப எங்க தாக்கல் செய்வாங்கன்னா மக்களவையில பாராளுமன்றத்துல வந்து தாக்கல் செய்வாங்க சரிங்களா. ஸோ எப்படி தாக்கல் செய்யும் வழிமுறைகள் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நிதியமைச்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தாக்கல் செய்வாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பல்வேறு துறையோட வருமானம், செலவு, மதிப்பீடுகள் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிதி அமைச்சகத்திற்கு வந்து அனுப்புவாங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா. அதுக்கப்புறம் வரவு செலவு திட்டத்தை தயார் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த வரவு செலவு திட்டத்துக்கு யார் வந்து ஒப்புதல் கொடுப்பாங்கன்னா கேபினெட் மினிஸ்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒப்புதல் கொடுப்பாங்க சரிங்களா. அமைச்சரவை கூட்டம் அல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைச்சரவை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒப்புதல் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட் வந்து நம்ம தாக்கல் செய்வோம் சரிங்களா. இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் நிதி அமைச்சத்துக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இதெல்லாம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி ரெக்யர்மெண்ட் போகும். அதை பேஸ் பண்ணி நிதி அமைச்சகம் என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட் வந்து தயார் செய்வாங்க. பட்ஜெட் தயார் செஞ்சதுக்கு அப்புறம் மினிஸ்டர்கிட்ட, அதாவது அமைச்சரவை கூட்டத்துல வந்து நிதியமைச்சர் தாக்கல் செஞ்சு அதுக்கு ஒப்புதல் பெறுவாங்க. அதுக்கப்புறம் தான் பாராளுமன்றத்துல மக்களவையில நிதியமைச்சர் வந்து தாக்கல் செய்வாங்க சரிங்களா. ஸோ இப்படிதான் போகும். நமக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது ஹெட்டிங் கூட்டமைப்பு நிதி. அல்லது கூட்டாட்சி நிதி. ஸோ கூட்டமைப்பு நிதி அல்லது கூட்டாட்சினா இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி நாடு தான் சரிங்களா. மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கே இணைந்து தான் செயல்படணும் சரிங்களா. அதுதான் கூட்டாட்சின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மத்திய அரசு கிட்ட இருக்கிற வளங்களை மாநில அரசுகளுக்கு பகிர்ந்து கொடுக்கறதா இந்த கூட்டாட்சி நிதி அல்லது கூட்டாட்சி அமைப்பு பத்தி பார்க்கலாம் சரிங்களா. கூட்டாட்சி அமைப்பு நிதி அல்லது கூட்டாட்சி நிதி அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு இருக்கிற வளங்கள் இருக்கும். இப்போ மாநில அரசுனா மாநில அரசுக்குன்னு சில வளங்கள்லாம் இருக்கும். மத்திய அரசு சில வளங்களை தன் கையில வச்சுக்கும். உள்ளாட்சி அமைப்புகள் சில வளங்களை வந்து வச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வரி மூலமாகவோ அல்லது சில வருவாய் ஆதாரங்கள் மூலமாகவோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து வரும். ஸோ அதை எப்படியெல்லாம் செலவு பண்ணும் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணுவோம் பட்ஜெட்ல வந்து பார்த்தோம் சரிங்களா. அதே மாதிரி இந்த கூட்டாட்சி அமைப்பு அல்லது கூட்டாட்சி நிதி அப்படின்னா மத்திய அரசு கிட்ட இருக்கிற நிதி. ஏன்னா மத்திய அரசு அப்படிங்கிறது இந்தியா முழுவதுக்குமே இருக்கிற ஒரு நிதி சரி, ஒரு அமைப்பு. அவங்க என்ன பண்றாங்க, எப்படி வந்து வரி, அதாவது அவங்களுக்கு வர வரியும் அல்லது வரியற்ற வருவாயும் கீழே இருக்க மாநில அரசாங்கத்திற்கும் எப்படி வந்து பகிர்ந்துக்கிறாங்க, அது போக அவங்களோட செலவுக்கு எவ்வளவு வச்சுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதா இந்த கூட்டமைப்பு நிதி. கிட்டத்தட்ட இது என்ன சொல்லுவோம்னா நம்ம மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா. இதுதான் நம்ம சிலபஸ்ல இருக்க ஹெட்டிங். நிதி பகிர்வு சரிங்களா. ஸோ நமக்கு 7வது அட்டவணைன்னு ஒரு பாலிட்டியில் நம்ம படிப்போம் சரிங்களா. அட்டவணை 7. ஸோ இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க பட்டியல்கள்னு சொல்லுவாங்க. மத்திய அரசு கிட்ட என்னென்ன அதிகாரங்கள் இருக்கணும், மாநில அரசு கிட்ட என்னென்ன இருக்கும், பொதுவா என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 7வது அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதை 3 சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு மத்திய பட்டியல், 2வது மாநில பட்டியல், 3வது பொதுப்பட்டியல் சரிங்களா. பொதுப்பட்டியல் இங்க வந்து இணைப்பு பட்டியல்னு சொல்லியிருக்காங்க புக்ல. ஸோ ஆக்சுவலா கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சரிங்களா. கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, மத்திய அரசு கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துறைகள் 100 துறைகள் இருக்கு. மாநில அரசு கிட்ட 61 துறைகளும், பொதுப்பட்டியல்ல 52 துறைகளும் வந்து இருக்கு சரிங்களா. நம்ம அங்க பாலிட்டி படிக்கும்போது இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, ஸோ இது வந்து 7வது அட்டவணையில என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே அப்படின்னா மத்திய அரசு கிட்ட இருக்கு சரிங்களா. அந்த மாதிரி தபால், தந்திலாம் ஒழிச்சிட்டாங்க சரிங்களா. தபால் துறை யார்கிட்டனா மத்திய அரசு கிட்ட இருக்கு. ஸோ மாநில அரசை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, காவல். ஸோ காவல்துறை பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கோம் சரிங்களா. அப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொது நலன் வந்து நம்ம தட்ட இருக்கு, மாநில பட்டியல் இருக்கு. பொதுப்பட்டியல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியல் பார்த்தீங்கன்னா அந்த மின்சாரம், கல்வி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியல் இருக்கு சரிங்களா. ஓகே, அதெல்லாம் என்னென்ன பண்ணலாம், யாருக்கு அதிகாரம் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து எங்க பார்க்கலாம், பாலிட்டியில பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து நம்ம நம்ம கிட்ட வரிய எப்படி வந்து பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் சரிங்க.
ஸோ இந்த கூட்டமைப்பு நிதியில ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு அவங்களாலேயே வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளம். இதை பத்தி சொல்லக்கூடிய சரத்து எதுன்னா 269. ஸோ இதுல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா விவசாய நிலம் இல்லாம மற்ற சொத்துக்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் வேளாண்மை நிலம் தவிர்த்து பண்ணை வரி சொல்றாங்க, அப்புறம் ரயில்வே கட்டணங்கள், அப்புறம் பங்கு சந்தையோட கட்டணங்கள், செய்தித்தாள்கள் மீதான கட்டணங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் விதிப்பாங்க, அவங்களுக்கு தான் வசூல் பண்ணுவாங்க, சரிங்களா? டேரக்டா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கட்டுவீங்க, சரிங்களா? தனிநபர் மீது உங்களோட வருமான வரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, டேரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பே பண்றோம், சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் யார்ட்டும் பே பண்ற அவங்களே விதித்து அவங்களே வசூல் செஞ்சு ஆனா மாநிலங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து சரத்து 269ல சொல்லுது. அடுத்தது மத்திய அரசால் விதிக்கப்படும் ஆனால் மாநில அரசு வசூலித்து மற்றும் பயன்படுத்துவது. இது பார்த்தீங்கன்னா சரத்து 268, சரிங்களா? ஸோ மத்திய அரசால் வந்து விதிக்கப்படும், ஆனால் மாநில அரசு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கே வந்து பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுங்க வரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடியது. இதை பத்தி சொல்லக்கூடிய சரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 270 மற்றும் 272, சரிங்களா? இந்த கலால் வரி, அதுக்கப்புறம் வருமான வரி, சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வகை தான் இருக்கு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் மத்திய அரசு வந்து விதிப்பாங்க, அதுக்கப்புறம் வசூலிப்பாங்க, மாநிலங்களுக்கு ஒதுக்கும். அதே மாதிரி மத்திய அரசால் வந்து விதிக்கப்படும், ஆனால் மாநில அரசு தான் வசூல் செய்வாங்க, இவங்களே வந்து பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? ஸோ மத்திய அரசு அதுக்கு 3வது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து விதிச்சு வசூலிச்சு மாநிலங்கள் மற்றும் யூனியன்களுக்கு அவங்க வந்து பகிர்ந்தளிப்பாங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெறும் மாநிலங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, இது வந்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அதான் வந்து 270 272. இது வந்து திரும்ப திரும்ப கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் 3மே. இது பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயே இருக்கும், உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்லேயே வரும், சரிங்களா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்க்கும்போது அதில் இன்னும் கமிட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா?
ஸோ ஏன் இது வந்து தேவை? கூட்டாட்சி அமைப்பு அல்லது கூட்டாட்சி நிதிங்கிறது ஏன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா பார்த்தீங்கன்னா, சுதந்திரமாக செயல்படுவதற்கும் நிறைய இருக்கு சரிங்களா? சுதந்திரமாக இருக்கறதுக்கு சமத்துவம் இருக்கணும், ஒரே மாதிரியான தன்மை இருக்கணும் சரிங்களா? அதுக்கப்புறம் வளங்கள வந்து பொதுவா இருக்கணும், நிதி வசதி இப்போ ஒரு மாநிலம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பின்தங்கிய மாநிலமா இருக்கும். ஒரு மாநிலம் ரொம்ப முன்னேறிய மாநிலமா இருக்கும். அப்ப நமக்கு வந்து ஒரே நாட்டுக்குள்ள அந்த மாரி இருக்கும் பொழுது, அந்த மக்கள்ட்ட ஏற்றத்தாழ்வு வந்து உருவாக்கும். ஸோ அதனால எல்லா மாநிலங்களும் சமமான வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துல இதெல்லாம் பண்றோம். அதாவது இந்த கூட்டாட்சி நிதின்னு சொல்லிட்டு நம்ம அரசியலமைப்புல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செயல்திறன், நிர்வாக சிக்கனம் சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் தேவையில்ல. சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஸோ நெக்ஸ்ட் போலாங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எழுதிட்டீங்களா? ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி. ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சரிங்களா? ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி எந்த குழுவின் பரிந்துரையால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் கேல்கர் குழு. ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2004 அமைச்சாங்க. இந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் நமக்கு சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா? அடுத்தது இதோட நோக்கம் ஏன் சரக்கு மற்றும் சேவை வரியோட நோக்கம் என்ன? ஏன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு கூட்டாட்சி சரிங்களா? ஃபர்ஸ்ட் முக்கியமான இந்த வார்த்தை முக்கியம், கூட்டுறவு கூட்டாட்சி. ஸோ அதாவது கூட்டுறவு கூட்டாட்சினா இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கணும், ஒரே மாதிரியான வரி விதிப்பு இருக்கணும், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரி வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மையமா வச்சுதான் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க சரிங்களா? அதான் கூட்டுறவு கூட்டாட்சி சரிங்களா? அப்புறம் மறைமுக வரிகளுக்கு, பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேட்னு ஒன்று இருந்துச்சு சரிங்களா? வேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேணும்னா ஜாஸ்தி பண்ணிக்கலாம், அது வேட் வந்து நம்மளே வசூல் பண்ணி நம்மளே பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது தமிழ்நாட்டில் வந்து டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உடனே வேட்டை வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் சரிங்களா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க முதலமைச்சராக ஜெயலலிதா அவங்க இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, வேட்டை வந்து ஏதாவது அடிப்படை தேவைன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே வேட்டை வந்து ஜாஸ்தி பண்ணிடுவாங்க சரிங்களா? ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்க, மறைமுக வரிக்கு மாற்றாக அதெல்லாம் வேட்லாம் மறைமுக வரியா இருந்துச்சு, அதெல்லாம் மாத்திட்டு தான் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வராங்க சரிங்களா? ஸோ எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2016 சரிங்களா? 101வது சட்ட திருத்தம் எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம். சட்ட திருத்தம் 2016 சரிங்களா? எப்ப இருந்து அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 2017 இருந்து நடைமுறைக்கு வந்தது சரிங்களா? ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்தது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 2017. ஸோ இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 29 2017 சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டது சரிங்களா? பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது சரிங்களா? ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நேர்முக வரியா மறைமுக வரியான்னு திரும்ப திரும்ப கொஸ்டின் வந்துட்டே இருக்காது. பார்த்தீங்கன்னா மறைமுக வரி சரிங்களா? ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டி வந்து ஒரு மறைமுக வரி சரிங்களா? அடுத்தது ஜிஎஸ்டியோட முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா?
ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு அடிப்படையிலானது. இலக்கு அடிப்படையிலானதுன்னா யார் வந்து எண்ட் யூஸரோ அவங்க தான் வரி கட்டுவாங்க. அதாவது நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து மேனுஃபேக்சரர் வந்து கட்ட மாட்டாங்க வரியை. யார் வந்து நீங்க கடைசியா யார் வந்து பயன்படுத்துற நுகர்வோர் வந்து யாரோ அவங்க தான் வந்து வரி கட்டுவாங்க. சரிங்களா? நம்ம போய் நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா நீங்க தான் ஜிஎஸ்டி கட்டுறீங்க. சரிங்களா? வேற யாரும் இதுல வந்து இடையில வந்து கிடையாது. ஸோ அதனால இலக்கு அடிப்படையில் யார் வந்து லாஸ்ட் எண்ட் யூஸரோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வரி கட்டுவாங்க. சரிங்களா? இது பொறுத்த வரைக்கும் இரட்டை ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மத்திய மாநிலத்திற்கு பொதுவான வரி. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டிலே பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி. இப்போ ஒரு 18% ஜிஎஸ்டினா அதுல 9% இவங்களுக்கும் 9% இவங்களுக்கும் போட்டு வரும். சரிங்களா? பில் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? அப்ப என்னது, இதான் இரட்டை ஜிஎஸ்டின்னு சொல்றோம். மத்திய மாநிலத்துக்கு ரெண்டுக்கும் பொதுவாக ஒரு ஜிஎஸ்டி வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க சொல்றாங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் போலாங்களா? அடுத்த பேஜ் போலாமா? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? ஸோ ஜிஎஸ்டியோட விகிதங்கள் தற்போது இருக்கிற விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5%, 12%, 18%, 28%. சில என்ன பண்றாங்க, சில இதுக்கு வந்து விலக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜிஎஸ்டில இருந்து இப்போ வந்து இன்னுமே ஜிஎஸ்டிக்குள்ள வராத பொருட்கள்லாம் இருக்கு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா பெட்ரோல், சரிங்களா, மது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஜிஎஸ்டிக்குள்ள வரல. சரிங்களா? ஓகே. ஸோ ஜிஎஸ்டி விகிதம் வந்து இதுதான். சரிங்களா? ஸோ ஜிஎஸ்டியோட 3 பிரிவு இருக்கு. சரிங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. இது பார்த்தீங்கன்னா இந்த கலால் வரி, சேவை வரி அதெல்லாம் சிஜிஎஸ்டியில் வரும், மத்திய அரசால். சரிங்களா? கலால் வரி, சேவை வரிலாம் வரும். எஸ்ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இந்த வேட்டு, ஸோ ஆடம்பர வரி இதெல்லாம் மாற்றாக கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஐஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் வர்த்தகம், இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி சொல்லுவாங்க. சரிங்களா? மாநிலங்களுக்கு இடையே, அதாவது என்னன்னா இப்போ நீங்க ஒரு பொருளை வந்து தமிழ்நாட்டில் தயாரிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டில் தயாரிச்சு அதை வந்து கர்நாடக மாநிலத்தில் கொண்டு போய் சேல்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கர்நாடக மாநிலம் வந்து அந்த என்ன பண்ணுவாங்க, அவங்க அங்க இருக்கிற ஒரு கடைக்காரங்களோ அல்லது அங்க இருக்கிற ஒரு ஒரு ஸ்டாலோட பர்சன் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதை எந்த மாநிலத்துக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்துக்கு தான் போகும். அது என்னதான் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆயிருந்தாலும் சரி, அந்த வரி எங்க போகும்னா கர்நாடக மாநிலத்துக்கு தான் போகும். ஸோ அதுதான் வந்து ஐஜிஎஸ்டியில் சொல்றது. சரிங்களா? ஓகே. ஸோ ஜிஎஸ்டி மூலமா என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க? ஜிஎஸ்டி மூலமா கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்கள். ஸோ 1, பொது தேசிய சந்தை. ஸோ முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை தமிழ்நாட்டில் வாங்குறதுக்கும் ஒரு பொருளை குஜராத்தில் வாங்குறதுக்கும் நிறைய விலை வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ காரணம், மறைமுக வரி அங்கே ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாநிலத்தில் ஒரு மாதிரியும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சரி செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
அப்ப விலை வந்து பொதுவா இந்தியா முழுவதும் ஒரு ஒரு நுகர்வோர் வந்து ஒரு பொருளை வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலயும் அதே அதே ரேட்டு, இல்ல வட மாநிலங்கள்ல எங்க வாங்குனாலும் அதே பிரைஸ் தான் இப்ப வாங்குவாங்க. சரிங்களா? அதான் பொதுவான சந்தைன்னு சொல்றோம். அடுத்தது அடுக்கு விளைவை தடுத்தல். அடுக்கு விளைவுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதாவது என்ன வரிய வந்து அடுத்தடுத்து விதிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் கம்பெனிக்காரங்க அவங்க ஒரு வரி போடுவாங்க. சரிங்களா? அவங்க பொருள் உற்பத்தி செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு வரி போடுவாங்க. அத மறுபடியும் சேல்ஸ் பண்றப்ப அவங்க சேல்ஸ் பெர்சன்ஸ்க்கு ஒரு வரி போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட வரும்போது நமக்கு ஒரு வரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி அடுக்கு விலை வந்து இது என்ன பண்ணுது? தடுக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வரி சுமை. வரி சுமை குறைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உலக சந்தைக்கு எடுத்துட்டு போறது. இந்தியாவோட தயாரிப்புகள உலக சந்தைக்கு எடுத்துட்டு போறது. சரிங்களா? போட்டித்தன்மை கொண்டதாக மாற்றுவது. சரிங்களா? அதாவது என்னன்னா, வரி விதிப்பு கம்மியாகும்போது அதோட விலை வந்து கம்மியாகும்னு சொல்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்தியாவோட பொருட்களுக்கு உலக சந்தையில மதிப்பு வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப சீனால ஒரு பொருள் தயாரிக்கிறான், இந்தியால ஒரு பொருள் தயாரிக்கிறோம்னா, நம்ம இந்தியா வந்து கம்மியான ரேட் குடுக்குறாங்கன்னா, நம்ம உலக நாடுகள் எங்க வாங்குவாங்கன்னா, இந்தியால தான் வாங்குவாங்க. அந்த மாரி ஜிஎஸ்டி மூலியமா வந்து வரி விதிப்பு கம்மி பண்ணி போட்டித்தன்மையை ஜாஸ்தி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சீர்திருத்தம்னு சொல்றாங்க. அடுத்தது நிர்வகித்தல் எளிது. பார்த்தீங்கன்னா, அந்த வசூல் செய்றதும் சரி, நிர்வகிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்திற்கு எளிதா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வரி விதிப்ப பொறுத்தவரைக்கும் ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருப்பார்ன்னா, சிக்கன வரி விதிப்போட சிக்கன விதியில என்ன சொல்லியிருப்பார்ன்னா, வரி விதிப்பு வந்து நீங்க ஒரு ஒரு யூசருக்கு வந்து வரி வந்து போடுறீங்கன்னா, ஒரு ரூ. 2 வரி போடுறீங்கன்னா, அந்த வரிய வந்து நீங்க வசூல் செய்றதுக்கு சில காசு செலவு பண்ணணும்ல. அங்க ஒரு ஸ்டாஃப்ப போடணும். அல்லது அங்க ஒரு ஒரு சாஃப்ட்வேர் அந்த மாரி விஷயங்கள நீங்க கொண்டு வரணும். அத மறுபடியும் கவர்மெண்ட்க்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த செலவு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2ல ஒரு 50 பைசா வந்து அதுக்கு செலவு பண்ணீங்கன்னா, மீதி ரூ. 1.5 என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்க்கு வந்து அந்த வரி வந்து போய் சேரும். அந்த மாரி ஜிஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் நிர்வகித்தல் வந்து எளிதா இருக்கிறனால, அந்த வசூல் செய்வதற்கான செலவு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இதான் வந்து ஜிஎஸ்டியோட சீர்திருத்தம். இதெல்லாம் ஜிஎஸ்டி மூலமா கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்கள் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது ஜிஎஸ்டியோட நன்மைகள் பார்த்துட்டு, ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்னன்னு இருக்கு அத பார்த்துடலாம். சரி எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க அடுத்தது போலாம். எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? அடுத்து ஜிஎஸ்டியோட நன்மைகள். சொன்னதே தான் கிட்டத்தட்ட. தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப ரீதியிலானதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? தொழில்நுட்ப ரீதியிலானதுன்னா, நீங்க ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், ஜிஎஸ்டி தாக்கல் செஞ்சிடலாம். ஜிஎஸ்டி இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கட்டிட்டீங்கன்னா திரும்ப வாங்கிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிக்கு உங்களை வந்து பதிவு செய்யறது இது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால தொழில்நுட்ப ரீதியானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி அரசாங்கத்திற்கு ஏற்றது. அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து என்ன பண்றான், மானிட்டர் பண்ணலாம். சரிங்களா? பொது சந்தை, அதே மாதிரி வரி ஏய்ப்பை வந்து தடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வரி யார் யார் கட்டியிருக்காங்க, அந்த வரி இணக்கம் வந்து செய்யறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதனால அரசுக்கு வந்து ஏற்றது சொல்றாங்க. அடுக்கு வரி நீக்கம். சரிங்களா? அடுக்கு வரி நீக்கம். அடுத்தது ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு ஏற்றது சொல்றாங்க.
சரிங்களா? 5வது பொறுத்த வரைக்கும் நுகர்வோருக்கு நலன் பயக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? விலை வந்து கம்மியா இருக்கு, வறுமை ஒழிப்பு வறுமை வந்து இதனால ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சில் சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி சொல்லக்கூடிய விதி பார்த்தீங்கன்னா 279A சரிங்களா? ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சர் தான் இதோட தலைவராக செயல்படுவாங்க. சரிங்களா? ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக யார் செயல்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர். உறுப்பினர்களாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தோட நிதியமைச்சர்களும் இதெல்லாம் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. சரிங்களா? இப்போ தலைவர் ஏன்னா மத்திய நிதியமைச்சர். உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில நிதியமைச்சர்கள். இவங்களாம் உறுப்பினர்களாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க இந்த நிதி ஜிஎஸ்டி கவுன்சில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன ஜிஎஸ்டி வந்து போடலாம் அப்படிங்கிறத முடிவு செய்கிற அத்தாரிட்டி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான். சரிங்களா? ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஜிஎஸ்டிக்கான அந்த சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்ப்பது தான். சரிங்களா? அது மூலயமா மத்திய மற்றும் மாநில அரசுக்கு என்ன பண்ணுவாங்க சில வந்து பரிந்துரைகளை வழங்கும் ஒரு அமைப்பு தான். சரிங்களா? அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்க எழுதுறேன். ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து யார் அமைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஜிஎஸ்டி கவுன்சிலை அமைப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விதியும் 279A தான். சரிங்களா? ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னா அது வந்து வாக்கெடுப்பாங்க. சரிங்களா? வாக்கெடுக்கிற அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும். அப்போ வாக்குரிமை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு 1/3 வாக்கும் மாநில அரசுக்கு 2/3 வாக்கும் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? வாக்குரிமை பொறுத்தவரைக்கும். ஸோ எதன் அடிப்படையில் முடிவுகள் வந்து எடுக்கப்படும் பார்த்தீங்கன்னா வாக்கெடுப்பு நடத்தி அதன் எதன் அடிப்படையிலனா 4/3 பெரும்பான்மை இருந்தா சரிங்களா? பெரும்பான்மை இருக்கும் பட்சத்துல அந்த முடிவு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா? அதுதான் முடிவுகள் அடிப்படையில் 4/3. ஸோ இதான் ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சில திரும்ப கேட்கறது ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவர் யார், ஆர்டிகல் என்ன, யார் அமைக்கிறா, சரிங்களா? அதெல்லாம் திரும்ப கேட்கிற கொஸ்டின். ஸோ இது இதெல்லாம் திரும்ப கேட்டிருக்க கொஸ்டின். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் நமக்கு ஜிஎஸ்டி பற்றியும் ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றியும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸுங்க. வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.